அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இவை நடந்தே தீரும். அப்படி உங்களுடைய வாழ்வில் இந்த காலகட்டம் முடிவதற்குள் தானாக நடக்க போகும் நல்லது என்ன, அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், சிம்மத்தில் சூரியனும், புதனும், கன்னியில் சுக்கிரனும், கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு புதன் உங்களுடைய ராசிக்கு லாப ராசிக்கு வந்து சூரியனோடு இணைகிறாரு. பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. பத்திரிகை, தகவல் தொழில்நுட்ப துறைகளில் வேலை உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி அடைய இருக்குது. தந்தை வழி உறவுகள் சிறப்பு மிக்கதாக இருக்குங்க. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் அல்லது துறை மாற்றம் உண்டுங்க. வருமானம் ஓஹோ என்று இல்லாவிட்டாலும் குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் உதவிகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்தில் கிடைத்து கொண்டே இருக்குங்க. அதே போலவே ராகு 6ல் இருப்பது உங்களுடைய முயற்சிகளை ஊக்குவிக்கும் விதமா அமைய இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கும் விதமா அமையக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த 2 வாரங்களும் அமைஞ்சிருக்குதுங்க. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நிம்மதி நிறைந்ததாகவே இருக்குதுங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள சூரியன் சுக்கிரனும் உங்களுடைய பண தேவைகளை கவனித்துக் கொள்வதால் நிதி தட்டுப்பாடு இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க. வருமானம் இருந்து கொண்டே இருக்குங்க. இருவருக்கு உதவியாக ராகுவும் அனுகூலமான நிலையில சஞ்சரிக்கிறாரு. அதனால் நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்தால் எதிர்காலத்திற்கென்று சிறிது சேமித்து வைத்துக் கொள்ளலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால குழந்தைகளுடைய கல்வி, ஆரோக்கியம் ஆகியவற்றில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லதுங்க. ராகுவினுடைய நிலை எதிர்பாராத இடங்களிலிருந்து பண உதவி கிடைப்பதற்கு உதவிகரமாக இருக்குங்க. புதிய வஸ்திரங்கள், ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல சுபபலம் பெற்றுள்ள சுக்கிரனுடைய நிலை இவற்றை எடுத்து காட்டுதுங்க. விலையுறந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. குருவினுடைய நிலை பொருட்கள் களவு போகும் வாய்ப்புள்ளதை எடுத்து காட்டுது. அதனால் எல்லா விதத்திலும் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசினியர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி முடிவதற்குள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. உங்களுடைய பொன் அல்லது பெண் அல்லது பிள்ளை குடும்பத்தோடு வந்து இணைவது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மற்ற ஆரோக்கியத்தையும் நன்மையும் குதூகலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுப்பது உங்களுக்கு மன நிறைவை தருங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் இந்த வாரங்கள் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் உள்ள சூரியனும் சுக்கிரனும் உங்களுக்கு அனுகூலமான நிலையில சஞ்சரிக்கிறாங்க. அதே போல ராகுவும் உங்களுக்கு தக்க தருணத்தில் உங்களுக்கு கை கொடுத்து உதவுகிறாருங்க. பணி சுமை அதிகமாக இருக்குங்க. இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் என்பது உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றையும் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்குங்க. இருந்தாலும் அவற்றை பற்றி நீங்கள் அதிக அளவு கவலைப்பட
கவலைப்படாமல் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. ஒரு சிலருக்கு நிறுவன மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. மேலதிகாரிகளுடன் அலுவலக பிரச்சனைகள் பற்றி விவாதிக்கும் போது உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் சுட்டி காட்டுதுங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ள தருணங்களில் தொழில்காரகரான சனி பகவானும் அனுகூலமாக இல்லைங்க. அதனால் திட்டமிட்டு உற்பத்தி அளவோடு வைத்துக் கொள்வது அவசியங்க. உடல் சூழ்நிலையை பதற்றமாக இருப்பதால உற்பத்தி அளவோடு வைத்துக் கொள்வது விவேகமான ஒரு செயல் என்று தாங்க சொல்ல வேண்டும். நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுங்க. அதன் விளைவாக சிலர் வெளியேறிவிட சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லதுங்க. அப்படியே முதலீடு சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் மேற்கொண்டாலும் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் இந்த முதலீடு சம்பந்தமான விஷயங்களை பற்றி ஆலோசித்து அதற்கு பிறகு முடிவெடுப்பது உங்களுடைய எதிர்கால தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. எடுத்தோம் கௌத்தோம் என்று இந்த செயலிலும் இறங்காமல் சற்று நிதானித்து சிந்தித்து செயல்படுவது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நிகழ இருக்கும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டம் முழுவதுமே கல்விக்கு அதிபதியான புதன் சுபபலம் பெற்று திகழ்கிறாருங்க. படிப்பில் மனம் தீவிரமாக படியுங்க. நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் அதிகரிக்குங்க. பல மாணவ மாணவியருக்கு நேர்முக தேர்வுகள் பங்கேற்றால் வெற்றி பெறுவது உறுதி என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது நல்லதுங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால வயல் பணிகள்ல சற்று கவனமாக இருக்க வேண்டுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகுங்க. சூரியன் சுபபலம் பெற்று விளங்குவதால் அரசாங்க சலுகைகள் கிடைக்குங்க. அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. அண்டை நிலத்தவரோடு வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது அவசியங்க. ஏன்னா ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு சேர்ந்திருப்பதால் பகையுணர்ச்சி மேலோங்குங்க. அதனால் இந்த வயல் வாழை சம்பந்தமான விஷயங்கள்ல பொறுமையை கையாள்வது மிக மிக நல்லது என்பதை தகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் சுக்கிரன் ஒருவரால் பல நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இருப்பின் ராசிக்கோ அஷ்டமஸ்தானத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை இருப்பதால் உடல் நலன்ல கவனமாக இருப்பது அவசியங்க. மாடிப்படிகளில் ஏறி இறங்கும் போது குளியல் அறையில் கால் பதிக்கும் போது அதிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. ஏன்னா சிறு விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசிநாதனான சுக்கிரன் விரயஸ்தானத்தில் நீச்சம் அடைகிறாரு. ராசிநாதன் நீச்சம் அடைவதன் மூலம் அவர் பலம் குறைந்தாலும் 12ஆம் இடத்தில் அவர் வலு குறைந்திருப்பது நன்மை தாங்க. விரயங்கள் குறையும். ஆனால் அதே சமயம் ராசிநாதன் பலம் இழப்பதால் நீங்கள் எதையும் ஒரு முறைக்கு பல முறை கவனமாக செய்ய வேண்டுங்க. எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வைத்தீஸ்வரன் கோவில் தரிசனம் செவ்வாய் தோஷத்தை அடியோடு போக்கும்.